இதுவா பொண்ணு? உனக்கு தெரியும் தானே இவளை? அம்மா இவா என்னோட ஃப்ரெண்டுமா. ஆமாம் மக்களே, அவர் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அதில் போட்டிருந்து அவள் நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாளாமா. ரியா நல்ல பொண்ணுதாம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான். இவளே அண்ணனுக்கு பேசி முடிச்சிடலாம். நானும் அதான் மக்களே பார்த்தேன். நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறான்னா கண்டிப்பாக உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதான் கேட்கலான்னு நினச்சேன். பார்த்தா உன் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கா. நீங்கள் இவளை என்னோட குரூப் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அதான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கு. ஐடன், நீ ஒரு பொண்ணை பற்றி சொல்லுவே. அவளுக்கு அப்பா மட்டும்தான் உண்டு, எப்போவுமே வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டா, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, ஆனால் அவன் மட்டும் யார் வீட்டுக்கும் போக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கியே, அந்த பொண்ணு தானே இவா? ஆமாம்மா, இவா தான். யாரையும் அவள் வீட்டுக்கும் இன்வைட் பண்ண மாட்டா, நம்ம கூப்பிட்டாலும் வரவே மாட்டா. அது என்னன்னே தெரியல. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுமா, யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாதவா இதுவரை. நான் விசாரித்து பார்த்தேன் மக்களே, இவா ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் உள்ள பொண்ணு. ஆமாம்மா, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா வாழ்க்கையில். சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டே வந்திருக்கா. அவள் ஃபேமிலியெல்லாம் இவங்க அப்பாவையும் இவளையும் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். சின்ன வயசுலேயே அம்மா பாசத்துக்கு ஏங்கின ஒரு பொண்ணுமா. அதனால கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அவளை நல்லாவே பார்த்துப்போம். நீ இதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது ஐடன். மக்களே, நானும் என்னமோ ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை தானே, அப்போ தைரியமாக அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆமாம் அத்தை, ரொம்ப நல்ல பொண்ணு. டே, இங்கே என்னடா கலவரம் பண்ணிட்டு இருக்க? சத்தம் அங்கே வர கேட்குது, தூங்கவே முடியல தெரியுமா? தூங்க முடியலன்னா தூங்காத. சப்பா, உன்னோட மொக்க காமெடியை கேட்கல, நான் இங்கே வரல. அதெல்லாம் விடு பைத்தியம். நம்ம அஜய்க்கு பார்த்துருக்க பொண்ணை பாரு. யார் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு ரியா தான். ஹே, அந்த அக்காவா? நீ வேற சொல்லுவியா அந்த அக்காவுக்கு அப்பா மட்டும்தான் உண்டு, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவியா, அந்த அக்கா தானே? ஆமாம் ஆமாம், அவள் தான். சூப்பர் மாம்ஸு, நமக்கு தெரிஞ்ச அக்காவா இருக்கிறனால ரொம்பவே நல்லது பத்தியா. ஆமாம் பைத்தியம். உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குதோ என்னதோ, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுப்பா. ஜாலி ஜாலி, எனக்கு புதுசாக ஒரு அக்கா வர போறாங்களே. பித்திய உனக்கு முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அட போடா. சரிம்மா, நான் இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இந்த அங்கே ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அஜய் வந்ததும் காமிக்கலாம். சரி மக்களே. அதான் அண்ணி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிள்ளையோட ஃபேஸ் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குது. நீ ஆமாம், நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாட்டம் இருக்குதா, அப்போ அஜய் கண்டிப்பாக பேசி முடிக்கலாம். சரி அண்ணி, ஒரு நாள் பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு வந்துடலான்னா? சரி. ஐடன், நீ இதை எப்படி கவனிக்காம விட்டா? நம்ம ரியாவுக்கும் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அதே மாதிரி தான் அஜய்க்கு மெயில் பண்ணுற அந்த பொண்ணுக்கும் அப்பா மட்டும்தான். அந்த பொண்ணு மெயிலில் வேற மென்ஷன் பண்ணியிருந்து எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும் நீ. அதே மாதிரி ரியாவுக்கும் அஜயை சின்ன வயசுலேருந்தே தெரியும். எப்படி முடிச்சு போட்டாலுமே அந்த பொண்ணு ரியாவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரியலையே. அஜய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி அந்த பொண்ணு மெயில் அனுப்பியிருந்தாலே, அப்போ கன்ஃபார்மாகவே ரியாவாக தான் இருக்குமோ? ரெண்டு பேரும் ஒரே பொண்ணாக இருந்தால் அஜய் மாதிரி லக்கியான ஒரு பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதை பற்றி இப்போதைக்கு அஜய் கிட்ட எதுவுமே சொல்லிடக்கூடாது. சொன்ன பயப்புள்ள எல்லாத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவான். பிள்ளை இன்னும் காணுமே. கல்யாணமே வேண்டான்னு இருக்கா. இந்த மாப்பிள்ளை வீட்டு ஃபோட்டோயை காட்டினது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன அப்பா, வழக்கம் போல தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் வேற யாரை பற்றி நினைக்க போகிறேன் மக்களே? உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். அது தெரியுதாப்பா, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நீ இதில் வந்து என் பக்கத்தில் உட்காரு மக்களே. உட்காந்தாச்சு, என்னன்னு சொல்லுங்க. மக்களே, ராசாத்தி, அப்பா மத்தியானம் கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சுகர் மாத்திரையெல்லாம் போட்டிங்களா? ஆமாடி அம்மா, எல்லா மாத்திரையும் போட்டாச்சு. மத்தியானம் நானும் நல்லா சாப்பிட்டேன் மக்களே. அப்புறம் நீங்கள் இலக்கியதை பார்த்தாலே எனக்கு புரியுதப்பா, என்னன்னு சொல்லுங்க. தரகரு ஒரு நல்ல ஒரு பையனோட ஃபோட்டோ அமைச்சிருக்காரு மக்களே. நீ ஒரே அந்த ஃபோட்டோயை மட்டும் பாரா. எப்பயும் போல் இந்த தடவை நான் ஃபோட்டோவே பார்க்காம வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு எதுக்கப்பா தேவையில்லாமல் ஃபோட்டோ வாங்கி வச்சுருக்கீங்க? அப்படி சொல்லாதடி அம்மா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்பந்தான் இந்த அப்பனுக்கு காலத்துக்கு பிறகு உன்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன் இருப்பான். அது என்ன உங்கள் காலம்னு சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இனிமேல் என்கிட்ட பேசாதுங்கப்பா, நான் கடைசி வரை உங்கள் கூடயே தான் இருப்பேன். சரிடி அம்மா, இந்த ஃபோட்டோவை ஒரே ஒருக்கா பாருமா. வேண்டாம்ப்பா, நீங்களே பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிடுங்க. மக்களே, அப்பாக்காக ஒரே ஒரு தடவை பாருமா. ஒரு தடவை என்ன இந்த மாதிரி வற்புறுத்தவே நீங்கள் மாட்டீங்களே, இந்த தடவை உங்களுக்கு என்ன ஆச்சு? இது நல்ல சம்பந்தம் மக்களே. அந்த பையன் நாருல்ல ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கானோ. நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, அதுவும் இல்லாமல் ரொம்ப தங்கமான பையன் மக்களே.
இப்போ உங்களுக்கு ஃபோட்டோயை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லணும் அவ்வளோதானே. சரி போய் பின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. நீ ஃபோட்டோயை பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டா, பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். சரிப்பா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. என் தங்கம் இதில் இருந்துக்க, அப்பா போய் எடுத்துட்டு வரேன். எப்படியோ நான் வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சிரமம்ப்பா? என் மனசில் இருக்கிறது யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லைப்பா. உங்ககிட்ட கூட நான் இதை மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த மக்களே ஃபோட்டோ. எப்படியோ நான் பார்த்துட்டு. மக்களே நீ பார்த்துட்டு இரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளை அஜயா? ஆனால் இது எப்படி சாத்தியம்? அஜய் எவ்வளோ பெரிய வீட்டில் உள்ள பையன், அவர் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பார்? நான் எல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அஜய். அதனால தான் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிவிட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். ஆனால் விதியை பார்த்தீங்களா, உங்ககிட்ட வந்து என்னை சேர்க்கணும்னு சொல்லி எப்படியெல்லாம் விளையாடுது. மக்களே என்ன டீ குடிச்சிட்டு பாரு. அதில் வைங்கப்பா, நான் குடிக்கிறேன். மக்களே மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குவா? அது பிடிக்கலாம் இல்லைப்பா. ஆனால் இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்களா? தரகர் நேற்றுக்கு பையன் ஃபோட்டோ என் கையில் தந்துட்டாரு. நானும் பிள்ளைக்கு ஃபோட்டோ எங்கே கொடுங்கன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு எப்படின்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அந்த பையன் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு. சரி அப்பா. மக்களே பையனை பிடிச்சிருக்குவா? இல்லைனா ஃபோட்டோ பார்க்காமலே வேண்டான்னு சொல்லுவா. இது ஃபோட்டோயை பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஒன்றும் சொல்லலை. பையன் வீட்டில் ஓகேவான்லாம் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி சரி மக்களே, இந்த அப்பனுக்கு எல்லாம் புரியும். பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா அழகா இருக்குதுல்ல? ஆமாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஐடனோட ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு. அப்படியே அவனோட ஃப்ரெண்டா? ஆனால் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் ரொம்ப யார் வீட்டுக்கும் வரமாட்டா. அதுவும் இல்லாமல் நாங்களும் இது வரைக்கும் அவன் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப போனதில்லை. ஓ சரி சரி. அஜய், நீ இந்த பொண்ணை பார்த்துருக்கியாடா? ஆமாப்பா, நம்ம ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் ஐடனோட ஃப்ரெண்டு வேற, பார்த்துருக்கேன்ப்பா. சரி சரி மக்களே, உனக்கு எப்படி பொண்ணை பிடிச்சிருக்கா? பேசி முடிக்கலாமா? அது உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி பண்ணுங்கப்பா. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். அடடடடா, எங்களுக்கெல்லாம் பிடிக்காம இருக்குமா என்ன? அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டே என்னோட அண்ணியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சவேன்ப்பா. அட படுப்பாவி, என்னோட விஷயம் தெரிஞ்ச நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற பத்தியா? அப்படியெல்லாம் இல்லைடா, எனக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே தான். டேய் ஓவரா கிண்டல் பண்ணாதடா அவனை. சரி ராணி, அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, பொண்ணை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளை கழிச்சு நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம், பொண்ணு பார்க்க வந்துட்டு அப்படியே பூ வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடு. சரியா? சரிங்க, நான் இப்போ உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அக்கா நாளை கழிச்சு இருக்கட்டும்ல, பொண்ணு பார்க்க போகலாம்ல? சரி தம்பி, நம்ம நாளை கழிச்சே போகலாம். மக்களே ஐடன், நீ மட்டும் நாளைக்கு ஆஃபீஸ் போ, அண்ணன் வந்து வர வேண்டாம். ஏன்னா 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்னால நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீ மட்டும் நாளைக்கு போனா. சரிப்பா, நான் போகலாம். நான் நாளையிலேருந்தே லீவுப்பா. மக்களே, நீ இப்போ தானே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ள லீவு போட்டா எப்படி? நாளை கழிச்சு லீவ் எடுக்கலாம் மக்களே. அப்படி சொல்கிறீங்களோ மாமா? சரி சரி மாமா, சொல்லிட்டீங்களா, நாளை கழிச்சே லீவ் போட்டுறேன். என்ன ப்ரோ, மூஞ்சில் ஒரு சிரிப்பே இல்லை. போடா, நீ கூட என்னை கோத்து தான் விடுற பத்தியா? சும்மா ஃபன் தான் ப்ரோ. தம்பி, எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குடா. அந்த பொண்ணு வேற மெயில் பண்ணிகிட்டே இருக்குது. நான் வேற இப்போ ரியாவை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு. என்னடா, எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன முடிவெடுக்கனே தெரியல. மெயில் பண்ணுற பொண்ணும் ரியாவும் ஒரே ஆளாக இருந்துன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மெயில் கூட அந்த மெயில் ஐடியிலேருந்து வராது. இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த பொண்ணு ரியாவா இல்லையான்னு. டே பைத்தியம், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ப்ரோ, நீ ரியாவை கல்யாணம் பண்ணுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. மெயில் பண்ணுற அந்த பொண்ணு யாருன்னே தெரியாமல் நம்ம எப்படி அந்த பொண்ணை போய் தேடி கண்டுபிடிப்போம்? இப்போ ரியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஓகே சொல்லியாச்சு. இந்த கேப்பில் நம்ம போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாலும்
ரியாவுக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவளுக்கு இதனால கஷ்டம் தானே ப்ரோ. அதான்டா நானும் யோசிக்கிறேன். நம்ம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரியாவை கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல. அவளே சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு. அதனால நான் ரியாவை கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அந்த பொண்ணு உனக்கு மெயில் பண்ணாது. அது எப்படிடா நீ கன்ஃபார்மாக சொல்கிற? அப்படி இல்லைடா, அந்த பொண்ணு உன்னோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாமலாம் இருக்கும். டேய் ஆமாடா, நீ சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லது தான். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு நான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்லி என் நேரில் வந்து நின்றுட்டுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அப்படி நிற்க வாய்ப்பு இல்லைடா. ஏன்னா அந்த பொண்ணு மெயிலில் எழுதியிருந்து பார்த்தியா, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்லாம் எழுதியிருந்தில்ல. அதனால கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து நேரில் வந்தெல்லாம் நிற்காது. ஓ, நீ அப்படி சொல்றியா? ஆமாம் ப்ரோ, நீ இனிமேல் இதை பற்றிலாம் நினச்சி குழம்பாத. ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இரு ப்ரோ. சரிடா, ஆனால் ரியா ஓகே சொல்கிறாளான்னு யாருக்கு தெரியும்? அவள் என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு எப்பா இந்த சிடுமூஞ்செலாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாளோ என்னமோ. உனக்கே தெரியுதுல்லடா நீ சிடுமூஞ்சின். ஆமாடா, ஆஃபீஸில் நான் அப்படி தானே இருப்பேன். டே, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ரியா நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கா. அப்போ எப்படி அவளுக்கு வந்து உன்னோட கேரக்டர் பற்றி தெரியாமல் இருக்கும்? நீ ஆஃபீஸ்னால தான் இந்த மாதிரி சிடுமூஞ்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரியும்ல. டே, ஃப்ரெண்டாக இருக்கானா உனக்கு மட்டும்தான்டா ஃப்ரெண்டாக இருக்கா, எனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இல்லை. சும்மா நான் பேசியிருக்கேன் அவ்வளோதான். சரி சரி, என்னோட ஃப்ரெண்டு தான்டா. டே, அதுவும் இல்லாமல் இனிமே வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நீ வந்து அவளை அந்த நேம் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. மரியாதையாக அண்ணின்னு கூப்பிடு பார்த்துக்கோ. ப்ரோ நீயா ப்ரோ இது? தரகருக்கு ஃபோன் அடித்த பிறவைக்கு போகலையே. சரி, இன்னொருக்கா ஃபோன் போட்டு கேட்போம். ஹலோ. ஐயா, உங்களுக்கு தான் நான் ஃபோன் அடிக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே அடிச்சிட்டீங்க. அப்படியாப்பா, என்ன சொன்னாங்க அந்த பையன் வீட்டிலேருந்து? எல்லாம் நல்ல விஷயந்தான் ஐயா. அப்படியாப்பா, என்ன சொன்னாங்க? உங்கள் பொண்ணை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான். நாளை கழிச்சே பொண்ணு பார்க்க வந்துட்டு கையோட பூவையும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா, அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இருக்கார்ல, உங்கள் பொண்ணு வேலை பார்க்குறதே அவங்களோட கம்பெனியில் தான். அது மட்டுமா, அந்த பையனோட தம்பி இருக்கான்ல, அவனும் உங்கள் பொண்ணும் கூட படித்தவங்களாம். என்ன தம்பி சொல்லியா? ஆனால் பிள்ளை ஃபோட்டோயை பார்த்துட்டு எதுவும் சொல்லலையே. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா ஐயா. ஐயா, அவங்க ஃபோன் நம்பரை நான் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு கொண்டு தாரேன். நீங்கள் அதை வச்சு அவங்கள்ட்ட இனிமேல் ஃபோன் பண்ணி பேசிக்கிடுங்கண்ணா. எனக்குள்ள கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க ஐயா. தம்பி, நான் உனக்குள்ள கமிஷனை கண்டிப்பாக தந்துடுவேன்ப்பா. நீ நம்பரை கொண்டு ராத்திரி அலையாண்டான். பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுக்குறேன், அவள்கிட்ட நம்பரை சொல்லு, அவள் எழுதி எடுத்துக்கிடுவா. சரிங்க ஐயா. சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன். என் பிள்ளைகிட்ட இதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன்னா. சரி ஐயா, அப்போ நான் வைக்கிறேன். சரிப்பா.